அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீதினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் 73வது அத்தியாயத்தில், அதாவது முஸம்மில் சூறால 4வது ஆயத்தில் சொல்கிறான், அவ்ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தியும், அதாவது திருத்தமாக ஓத சொல்லி நம்மளை வலியுறுத்துகிறான். அம்ருஃபல், புரிஞ்சுக்கிட்டிங்களா? அம்ருஃபல் ரொம்ப வயசானவங்க சிரமப்பட்டு ஓதுறவங்களுக்கு தான் 2 மடங்கு கூலி, சரிங்களா? மற்றபடி சின்ன பிள்ளைகளும் அப்படி ஓதணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினோட ஒரு அடையாளமாக சொல்கிறான் பாருங்க, குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவங்கள. பக்கரா சூறாவில் 121வது ஆயத்தில் யாருக்கு நம்ம இந்த வேதத்தை கொடுத்துருக்கோமோ அவங்க அதை ஓதும் முறை பேணி ஓதுகின்றாரோ அப்படிப்பட்டவர் தான் இதை கொண்டு நம்பிக்கையும் கொள்வாங்களாம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன, இதனை நிராகரிக்கக்கூடியவங்க, இப்போ சொல்கிறது அல்லாஹ் தஆலா மேலே சொன்னோம்ல, அதனை நிராகரிக்க அவங்க தான் நஷ்டவாளிகள்னு சொல்லி சொல்கிறான். அப்போ குர்ஆனை நம்ம தப்பாக ஓதுனா, முறை தவறி ஓதுனா அவங்க நஷ்டவாளிகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் கவனமாக நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், அல்ஹம்து புகழ் அப்படின்னு இருக்கா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகி அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். நீங்கள் அல்ஹம்து அப்படிங்கிற வார்த்தையை அல்ஹம்து அப்படின்னீங்கன்னா இகழ் அப்படின்னு ஆயிரும். நிறைய பேரை கவனிங்க, அல்ஹம்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹேயை அடி வயிற்றுலேருந்து தொண்டையினுடைய இறுதியிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம எடுத்துடலாம் அல்ஹம்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹஃபரனா குழி தோண்டினான்னு அர்த்தம், ஹஃபரனா மன்னித்தான்னு அர்த்தம். இப்போ இந்த ரப்பனா கிதாபை பாருங்கள், வகுஃபிர் லனா அப்படின்னு இருக்கா, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் வகுஃபிர் லனான்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு குழி தோண்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம முறைப்படி ஓதலை அப்படின்னா நம்மளுக்கு எதிராகவே நம்ம பிரார்த்திக்கிறதுக்கு சமம். இப்போ என்ன பார்த்தோம் பக்கரால, முறைப்படி ஓதுனா அவங்க தான் ஈமான் கொண்டவங்க, முறை தவறி ஓதக்கூடாது அவங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு. ஆனால் உங்களை பயமுறுத்துறதா நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தெளிவாக ஓதணும். வீட்டிலேருந்தே ஓதி 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 பல வருஷங்களாக நான் வீட்டிலேருந்தே ஓதும்பாங்க. அவங்க நெடில் குறில் பார்த்து ஓத மாட்டாங்க, வார்த்தைகள் தெளிவும் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் அல்ஹம்துலில்லாஹ் பல மதரசாக்கள் இருக்குது, மதரசாக்களில் போய் கற்றுக்கிடுங்க. அதை ஒரு அவமானமாக நம்ம நினைக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை முறைப்படி தெளிவாகவும் திருத்தமாகவும் ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.